SAIAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So good evening. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ் along with MCQs. ஓகேங்களா? ஸோ நியூஸ் பார்ப்போம். நியூஸ்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கப்பட்ட MCQஸையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த MCQs எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரை பேசிஸ், அதாவது நியூஸ் கண்டென்ட்டை பேசிஸாக வச்சு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே போல தான் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரை பேசிஸாக வச்சு தான், அதாவது நியூஸ் ஆர்டிகல்ஸை பேசிஸாக வச்சு தான் அவங்க கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நியூஸஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ், IPCC Intergovernmental Panel on Climate Change reports forecast a future of severe weather. ஓகேங்களா? ஸோ IPCC அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர் கவர்மெண்டல் பேனல். ஓகேங்களா? அவங்களை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அலாங் வித் வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசிசியை உருவாக்குனவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஐபிசிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட். ஓகேங்களா? ஸோ பல சயின்டிஸ்ட் ஒன்று சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூஎன் சப்மிட் பண்ணுச்சு அப்படின்னா வந்து யூஎன்ல எல்லா நாடுகளும் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ மெம்பர்ஸாக இருக்க நாடுகளுக்கு எல்லாமே அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது பகிரப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிசிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து தான் இருக்கும். அந்த பேர்ல தெரியும் இல்லைங்க, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு இன்டர் கவர்மெண்டல் பேனல் தான் இந்த ஐபிசிசி அப்படிங்கிறது. ஓகேங்களா? குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட். அவங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டை 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், அதாவது 6வது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க யூஎன்ல. ஓகேங்களா? ஸோ இந்த 6வது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து அதிகமான இயற்கை சீற்றங்களை வரும் காலத்தில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதிகமான இயற்கை சீற்றம்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகட்டும், சைக்ளோன்ஸ் ஆகட்டும், புயல் ஆகட்டும், வெள்ளம், வறட்சி, இதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாயிட்டே போகும். ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் டிகேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசியா முடிஞ்ச டிகேட் 2011 to 2020 இந்த டிகேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான சைக்ளோன்ஸை நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இனியும் போக போக வந்து அதிகமான சைக்ளோன்ஸ் தான் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எராட்டிக் ரெயின்ஃபால், எராட்டிக் சீசன்ஸ் உருவாகும். அதாவது பருவம் தவறுறது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல மழை பெய்யறது, மழை காலத்துல வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி மாறி மாறி பருவம் மாறி நம்மளுக்கு காலநிலை அண்ட் வானிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் எடுத்திருப்போம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ரிலீஸ்ட் அ ஃபோர்காஸ்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் பிஃபோர் 2100 in its 6th assessment report. Which among the following is the coded title of report by the UN? ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2100வது வருஷத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து இயற்கை சீற்றம் நடந்திருக்கும் அப்படின்னு நாங்க வந்து 5th அசஸ்மெண்ட், அதாவது 2014 சப்மிட் பண்ண அசஸ்மெண்ட்ல நாங்க கணிச்சோமோ அதை விட வந்து பாத்தீங்க அப்படின்னா 2100ல வேகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது, அதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல வேகமான மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு கோட் டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைட்டில் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ கோட் ரெட் ஃபார் த வேர்ல்டு, ஆப்ஷன் பி கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி, ஆப்ஷன் சி கோட் ரெட் ஃபார் யூனிவர்ஸ், ஆப்ஷன் டி கோட் ரெட் ஃபார் சோலார் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ கோட் ரெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரை குறிக்கும். ஓகேங்களா? ரெட் அப்படின்னாலே இட் இஸ் சிம்பிளைசிங் டேஞ்சர் இல்லைங்களா? ஸோ கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு டைட்டில், அதாவது யூஎன் கொடுத்த கரெக்டான டைட்டில். ஓகேங்களா? பட் அபிஷியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தான் இதோட டைட்டில். பட் யூஎன் கொடுத்திருக்க கோட் டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனான்சஸ் ஆர் டயர் சர்க்கம்ஸ்டன்சஸ், a business as usual approach cannot continue as the share of revenue deficit in fiscal deficit cross 50%. ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி ஒயிட் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், அதாவது எந்த ஒரு நிலையில கரெக்டா இப்போ சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒயிட் பேப்பர்ல ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஒளிவு மறையுமே இல்லாம அப்பட்டமா வெளியே டேட்டாஸ் கொடுக்கறது தான் ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் அபிஷியல் டேட்டாஸ் கொடுக்கறது தான் ஒயிட் பேப்பர் அப்படின்னு
சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ண ஒயிட் பேப்பரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன பண்ணுவோம், மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணுவோமோ, ஸோ மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு வரி வாங்குவோமோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கண்டினியூ ஆகாது. இதுல பல மாற்றங்கள் ஏற்பட்டு தான் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது பிஸ்கல் டெபிசிட்ல பாதி அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் நம்ம டெய்லி நம்மளுக்கு வரக்கூடிய வருவாய் ரெவென்யூ மைனஸ் டெய்லி நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், தினசரி செலவுகள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அது வந்து நெகட்டிவ்ல போச்சு இந்த வேல்யூ. அதாவது நமக்கு தினத்துக்கு வரக்கூடிய வருவாயை விட நம்ம அந்த பர்டிகுலர் டே அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா அது டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பற்றாக்குறை. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய வருமானத்தை அதிகமா இருக்கு, வேற நம்ம செலவு பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ரெவென்யூ சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெவென்யூ பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் பிசிக்கல் டெபிசிட்ல 50% வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கோம் அப்படின்னா which among the following correctly explains the term fiscal deficit. ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறத பத்தி பின்வருவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ பிசிக்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட் இன்க்ளூடிங் borrowing அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பி வந்து பிசிக்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட் எக்ஸ்க்ளூடிங் borrowing. ஓகேங்களா? ஆப்ஷன் சி fiscal deficit is equal to revenue expenditure minus revenue receipt. Option D fiscal deficit is equal to capital expenditure minus capital receipt. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ fiscal deficit is equal to total expenditure minus total receipt excluding borrowing. ஓகேங்களா? அதாவது fiscal deficit அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு கடன் வாங்க போறோம், அதாவது எவ்வளவு கடனை வாங்க போறோம் அப்படிங்கறது தான் குறிக்கும். ஓகேங்களா? சோ borrowing அப்படிங்கிறது வந்து பிசிக்கல் டெபிசிட்ல தனியா இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் நத்திங் பட் ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ரெவென்யூ டெபிசிட், அதே பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா ரெவென்யூ சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நியூஸ், இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பரை சம்பந்தப்பட்டதுதான். ஓகேங்களா? சோ டான்ஜென்கோ ரீவேம்ப் கான் பி டிஃபர்ட். ஓகேங்களா? அதே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல பவர் அப்படிங்கறது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு விநியோகிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டான்ஜென்கோ அப்படிங்கிற அமைப்பு தான். ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த டான்ஜென்கோ அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த டான்ஜென்கோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து அளிக்கிறதா இவங்களோட வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த டான்ஜென்கோ அமைப்பு வந்து என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டொமஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சர் கன்சூமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் கமர்ஷியல் கன்சூமர்ஸ்க்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோராயமா வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து சராசரியா ₹1.60 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டான்ஜென்கோக்கு லாஸ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் ரியலைசேஷன் அப்படிங்கிறது காஸ்ட் ரியலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கிறது கிடையாது. ஸோ நம்ம ஒரு யூனிட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் விலைக்கு வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதோட கம்மியான விலைக்கு நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுது. ஸோ ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் நம்மளுக்கு டான்ஜென்கோக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது சொன்னது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க இப்போதைக்கும் அதை தவிர்க்க மாட்டோம். கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டான்ஜென்கோ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லாஸ், கனெக்டிவிட்டி அண்ட் டிரான்ஸ்மிஷன் லாஸ் தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போகும்போது நிறைய லாசஸ் ஏற்படுது. இதனாலேயே நம்மளுக்கு லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறதா டான்ஜென்கோல இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை. ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா which among the following statement is correct about cross subsidization. கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படிங்கறத பத்தி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இட் இஸ் a method of charging higher amount for rich and lower amount for poor. Option B it is a method of charging equal amount for all the people in the state. Option C it is a method of subsidy compensation by the government. Option D none of the above. ஓகேங்களா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இட் இஸ் a method of charging higher amount for rich and lower amount for poor. இதுதான் கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து லிட்டரலாகவே இபி டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஈஸியா
பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது கம்மியான எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ண ஒரு 500 யூனிட் கம்மியா கன்சியூம் பண்ணவங்களுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். 500 யூனிட்டுக்கு மேல கன்சியூம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பர் யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகே, இதுதான் கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான யூனிட் கன்சியூம் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல கண்டிப்பா வந்து ஏசி லைக் ஹை வோல்டேஜ் ஃப்ரிட்ஜஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு வீட்டுலனா அந்த பெரிய வீடு அப்படிங்கும்போது 4 ஃபேன் மினிமம் 4 லைட்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 500 யூனிட்டுக்கு மேல காஸ்ட் ஆகும். ஹீட்டர் வச்சிருப்பாங்க வீட்டுல, ஸோ கீசர் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஈஸியா அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேல தாண்டிடும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா டிஃபரெண்ட் ஸ்லாப் ரேட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. 500 யூனிட் கம்மியா வந்துச்சு அப்படின்னா டிஃபரெண்ட் ஸ்லாப் ரேட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது அதிகமான அதிகமான யூனிட் கன்சியூம் பண்ணக்கூடிய ரிச் பீப்புள் கிட்ட இருந்து அதிகமான பணத்தை சார்ஜ் பண்ணிட்டு அதே மாதிரி கம்மியா கன்சியூம் பண்ணக்கூடிய புவர் பீப்புள் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, கம்மியான அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க. ஸோ இது மூலியமா என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டேலி பண்றதுதான் கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பட் டான்ஜென்ட் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா கிராஸ் சப்சிடைசேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரா நம்மளுக்கு இது வரைக்கும் மேட்ச் ஆகல. ஏன் மேட்ச் ஆகல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லாஸ் அப்படிங்கறத வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம குறைக்கவே இல்லை. டிரான்ஸ்மிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாசஸ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங், திஸ் இஸ் அபவுட் கிராஸ் சப்சிடைசேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி லாண்டரிங் கேஸ் ஃபைல்ட் அகைன்ஸ்ட் செந்தில் பாலாஜி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ் ஆஸ்க் மினிஸ்டர்ஸ் டு அப்பியர் பிஃபோர் இட் ஆன் ஆகஸ்ட் 11. அண்ட் இது வந்து பொலிட்டிக்கல் நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு மினிஸ்டர் வந்து மணி லாண்டரிங் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்காங்க, மினிஸ்டர் வந்து 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11ஆம் தேதி அப்பியர் ஆக சொல்லி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்க அப்பியர் ஆவாங்க. அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா, தப்பான நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபர்தரா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் பாடிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் இதை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங். ஸோ மணி லாண்டரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ விச் அமௌங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் மணி லாண்டரிங்? ஓகேங்களா? ஸோ மணி லாண்டரிங் பத்தி பின்வருவற்றில் எது சரியானது? அதாவது லாண்டரிங் அப்படின்னா துவைக்கிறது அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ பணத்தை செலவை செய்யறது அப்படிங்கறதான் ஒரு லிட்டரல் தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹோர்டிங் த மணி. ஓகேங்களா? அதாவது ஹோர்டிங்கோட பதுக்கி வைக்கிறது, பணத்தை பதுக்கி மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் பணத்தை பதுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் கவுண்டர்ஃபேட் கரன்சி. கவுண்டர்ஃபேட் கரன்சி அப்படின்னா கள்ள நோட்டுகள். ஓகேங்களா? இதை வந்து மணி லாண்டரிங் அப்படின்னா கள்ள நோட்டுகளை உருவாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி, இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் பிளாக் மணி டு ஒயிட் மணி. கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்திர ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி, இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் டொனேட்டிங் மணி. அதாவது பணத்தை வந்து தானமா வழங்குறது தான் மணி லாண்டரிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் பிளாக் மணி டு ஒயிட் மணி. அதான் மணி லாண்டரிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ மணி லாண்டரிங் அப்படின்னா பிளாக் மணியா ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்றதா மணி லாண்டரிங். இது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய ரூட்ஸ் இருக்கு இந்த மணி லாண்டரிங் அப்படிங்கறத பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்செப்டட் ரூட் வாஸ் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பார்ட்டிசிபேட்டட் நோட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹவாலா ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் வச்சு கூட இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்தலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஷாக்கி ஃபவுண்டேஷன் ஆஃப் த லேபர் லா ரிஃபார்ம்ஸ். இட் குட் பி அ லாங் வெயிட் பிஃபோர் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் என்ஜாய் த சோ கால்ட் பெனிஃபிட் எக்ஸ்டெண்டட் பை த லேபர் கோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு எடிட்டோரியல் வந்த ஒரு நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல் வந்த ஒரு நியூஸ். என்ன சொல்லியிருக்காங்க, எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ரிஃபார்ம்ஸ், அதாவது லேபர் லா ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, இதோட பேஸை வந்து நம்ம சரியா போடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபர் கோட்ல கொண்டு வந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ்க்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த லேபர் ரிஃபார்ம்ஸ் பண்ண ஒரு சில வழிமுறைகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் ஒன் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு லேபர் கோட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். The new set of regulations which consolidated 44 labor laws into how many categories of code. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 44 லேபர் லாஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்துச்சு. இதை வந்து இப்போ எத்தனை கேட்டகரியா கம்மி பண்ணியிருக்காங்க ரீசன்ட் லேபர் லா ரிஃபார்ம்ஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4.
ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 4. அதாவது 4 கேட்டகரிலாம் 4 கேட்டகரியில் அதை பிரிச்சிருக்காங்க. ஸோ வேஜுக்காக கோட் ஆன் வேஜஸ் அப்படிங்கிறது, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது, கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படிங்கிறது, கோட் ஆன் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இந்த 4 கோட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த 4 கோட்ல இப்போ வரைக்கும் கோட் ஆன் வேஜஸ்க்கு மட்டும்தான் நல்லா கோட்ஸ் எல்லாம் கோடிஃபை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அந்த கோட் ஆன் வேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேஜஸ், சீலிங் வேஜஸ், ஃப்ளோர் வேஜஸ். ஃப்ளோர் வேஜஸ்னா பேசிக், இவ்வளோ வேலைக்கு வந்தாங்க அப்படின்னாலே மினிமம் இவ்வளோ வேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஃப்ளோர் வேஜ் ஓகேங்களா. சீலிங் வேஜ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லிமிட் ஓகேங்களா. மேக்ஸிமம் லிமிட்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணல, ஃப்ளோர் வேஜை மட்டும் தான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அந்த லேபர் லாஸ் அப்படிங்கிறது, லேபர் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல யூனிட் ஷெட்யூல் 7ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லேபர் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா unsteady in the CM's chair. West Bengal could face a crisis if Mamata Banerjee does not get elected within 6 months to assembly polls. ஓகேங்களா. அதாவது இந்த நியூஸ் ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் மம்தா பானர்ஜி, சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாசம் நடந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல டிக்ளேர் பண்ண ரிசல்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நந்திகிராம் அப்படின்ற கான்ஸ்டியூன்சில இருந்து கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்போனன்ட் சுபந்து அதிகாரி அப்படிங்கிறவர் கூட வந்து தோத்து போயிட்டாங்க எலெக்ஷன்ல. ஸோ அவங்க சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கல. ஸோ அவங்க எம்எல்ஏவா ஆக முடியல ஓகேங்களா. பட் என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில் அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ல ஒரு ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இருக்குங்க ஓகேங்களா. அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டராவோ மினிஸ்டராவோ இல்லை பிரைம் மினிஸ்டராவோ மினிஸ்டராவோ இருக்கலாம் வித்தவுட் பிகமிங் அ எம்பி ஆர் எம்எல்ஏ ஓகேங்களா. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எம்எல்ஏ ஆகாமையும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எம்பி ஆகாமையும் ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது அந்த 6 மாசம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சீஃப் மினிஸ்டராவோ இல்ல மினிஸ்டராவோ இருக்கலாம் வித்தவுட் பிகமிங் எம்எல்ஏ ஓகேங்களா. பட் அந்த 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பிளி போல்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எலெக்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேக்ஸிமம் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு. வெறும் 6 ஸ்டேட்ல மட்டும் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்கு, மேலவை அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா. ஸோ இதர் மேலவைக்கு நாமினேட் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நாமினேட் ஆகலாம். பட் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மேல் அவை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரே வழி அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஏதோ ஒரு இடத்துல பைப்போல கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the chief minister or minister would cease to hold his office post on the expiry of 6 months without becoming a member of state legislature is mentioned in which article of Indian constitution அப்படிங்கறத கேட்டிருக்கோம் ஓகேங்களா. அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் அவங்க மெம்பர், அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சரா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பரா இல்லாம அவங்க வந்து அந்த பதவியில கண்டினியூ ஆகலாம். ஸோ அந்த விஷயம் வந்து எந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 161, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 162, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 163, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 164 ஓகேங்களா. ஸோ எந்த ஆர்டிகலை மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 164 ஓகேங்களா. அதுவும் ஆர்டிகல் 164ல சப் கிளாஸ் 4ல இந்த சேம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம பேசும்போது மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பேசணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல 2 அவைகள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா. வெறும் 6 ஸ்டேட்ல மட்டும் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ அது எந்தெந்த ஸ்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. எந்தெந்த ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அகைன் ரிலேட்டட் டு ஐபிசிசி ரிப்போர்ட், இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ரிப்போர்ட் ஓகேங்களா. கிளேஷியர்ஸ் வில் கீப் ஷ்ரிங்கிங் ஓகேங்களா. ஸோ ஐபிசிசி ரிப்போர்ட், இந்த கிளேஷியர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பனிப்பாறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிசிசி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்க மிகப்பெரிய ஒரு வார்னிங் நியூஸ் ஓகேங்களா. ஸோ அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜன்ல அதிகமான பனிப்பாறைகள் மிக வேகமா உருகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் போல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஐசஸ் உருகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த தேர்ட் போல் அதிகமான ஐசஸ் உருகிறனால என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ரீஜன்ல அதிகமான ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ
இதை பேஸ் பண்ண கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா which among the following region is known as third pole ஓகேங்களா மூன்றாவது துருவம் என்று அழைக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிருக்கோம் ஆப்ஷன் ஏ நார்த் போல் ஆப்ஷன் பி சவுத் போல் ஆப்ஷன் சி டிபெட்டியன் பிளாட்டியூ ஆப்ஷன் டி ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச் ஓகேங்களா ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி டிபெட்டியன் பிளாட்டியூ ஓகேங்களா ஸோ டிபெட்டியன் பிளாட்டியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டன் டிபெட்டியன் பீடபூமின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஹிமாலயன் மவுண்டனுக்கும் குன்லுன்ஷான் அப்படின்னு சைனாவில் இருக்கக்கூடிய மலைக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டியூ பீடபூமி ரீஜியன் தான் இந்த டிபெட்டியன் பிளாட்டியூ அப்படிங்கிறது அதான் தேர்ட் போல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தேர்ட் போல் சொல்றாங்க அப்படின்னா துருவங்கள் நார்த் போல் அண்ட் சவுத் போலுக்கு அடுத்தபடியா டிபெட்டியன் பிளாட்டியூல தான் அதிகமான ஐஸ் ஃப்ரோசன் வாட்டர் அதாவது ஃப்ரோசன் வாட்டர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன் துருவங்களுக்கு அடுத்து டிபெட்டியன் பிளாட்டியூ தான் அதனால தான் அந்த தேர்ட் போல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டிலேயிங் கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன் சேஸ் சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா ஸோ இதில் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஹை கோர்ட்ல மட்டுமே 50% ஆஃப் த ஜட்ஜஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகண்டா இருக்கு ஆல்மோஸ்ட் 50% 45 to 50% சீட்ஸ் வந்து ஹை கோர்ட்ல மட்டுமே வேகண்டா இருக்கு ஓகேங்களா ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலிஜியம் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஆல்ரெடி கொலிஜியம் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணிருச்சுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த கொலிஜியம் டு அப்பாயிண்ட் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கன்சிஸ்ட் ஆஃப் ஓகேங்களா அதாவது கொலிஜியம்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு யார் யாரு அந்த அமைப்புல இருப்பா அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ ஆப்ஷன் ஏ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 1 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆப்ஷன் பி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆப்ஷன் சி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 3 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆப்ஷன் டி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஓகேங்களா ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அதுவே ஹை கோர்ட்டுக்கான கொலிஜியம் யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இங்க 8th கொஸ்டின்ல கேட்டதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான கொலிஜியம் கேட்டிருக்கோம் ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா பட் இந்த ஏபிசிடிலேயே வந்து ஹை கோர்ட்டுக்கான ஜட்ஜஸ்க்கான ஆன்சரும் இருக்கு அது தெரிஞ்சது அப்படின்னா அதையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,000 crore ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான எடிபிள் ஆயில்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இனிமேல் எடிபிள் ஆயில்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடாது நம்மளே வந்து தற்சார்பு நம்மளே வந்து நம்ம நாட்டே சார்ந்து செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கணும் எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிபிள் ஆயில்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்தோனேஷியா மலேசியா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா பாம் ஆயில்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தோனேஷியா மலேசியா மாதிரி நாடுகள்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இது எதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது பிகாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோகிராப்பிங் நோக்கி போக ஆரம்பிச்சாங்க இதர் ரைஸ் இல்லை வீட்டு அப்படி இல்லை அப்படின்னா வந்து சுகர் கேன் அப்படின்ற மாதிரி கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு போயிட்டாங்க அப்படி இல்லைன்னா பிளான்டேஷன் கிராப்ஸ்க்கு போயிடுறாங்க பனானா பிளான்டேஷன் கோகோனட் பிளான்டேஷன் ஸோ ஹில் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் ரப்பர் பிளான்டேஷன் இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ்க்கு போயிடுறாங்க ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன் எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அவங்க சீட்ஸை க்ரோ பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 11,000 கோடியை வந்து நம்ம எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம ஒதுக்குவோம் இந்த 11,000 கோடினால வந்து நம்ம நாடை வந்து எந்த நாடையும் எடிபிள் ஆயிலுக்கு அதாவது சமைக்கிறதுக்காக ஆர் கன்சியூம் பண்றதுக்காக உணவை சமைக்கிறதுக்காக உணவை கன்சியூம் பண்றதுக்காக நம்ம எந்த ஆயிலையும் யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசென்ட் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் எடிபிள் ஆயில் இஸ் பீன் இம்போர்ட்டட் இன்டு இந்தியா ஓகேங்களா இந்தியாவில் எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ சதவீதம் ஆஃப் எடிபிள் ஆயில் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா கொஸ்டின் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ 33%, ஆப்ஷன் பி 66%, ஆப்ஷன் சி 50%, ஆப்ஷன் டி 100%. ஓகேங்களா ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 66%. ஓகேங்களா 3ல 2 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா won't intervene in Competition Commission of India probe against Amazon Flipkart. Supreme Court firms must voluntarily agree to such inquiry says court. ஓகேங்களா ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து
அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ட்ரஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கறத ஆன்டி ட்ரஸ்ட் சூட் அப்படிங்கறத வந்து போட்டிருக்காங்க இந்தியால. ஸோ இது எதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மோனோபோலிஸ்டிக் நேச்சர்ஸை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்றது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ மோனோபோலிஸ்டிக் நேச்சர், அதாவது அமேசான் சின்ன சின்ன வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட போட்டி போட முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள்ல கடைகளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கடைகளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அமேசான் ஃபிளிப்கார்ட் நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அமேசான் ஃபிளிப்கார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வைக்கிறது தான் அதுக்கப்புறம் சட்டம். சின்ன சின்ன கடைகள்லாம் மூடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க வைக்கிறது தான் சட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2019லயே கர்நாடகா ஹைகோர்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. ஓகேங்களா. ஸோ அந்த அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஹைகோர்ட் வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல, இருந்தாலும் நாங்க இந்த கேஸை தள்ளுபடி பண்றோம், தள்ளுபடி பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்க தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறம் இல்ல இவங்க வந்து மோனோபோலிஸ்டிக் நேச்சருக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேசஸை வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல நம்பகம் இல்லை, இவங்க சொல்றது வந்து நம்பிக்கையே வரல, ஆன்டி ட்ரஸ்ட் மூவ்மெண்ட் வந்து அவங்க மேல பாஸ் அவங்க மேல வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அமேசான் ஃபிளிப்கார்ட் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து எங்களை வந்து டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க, ஸோ நாங்கள் ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் அப்படிங்கிறனால டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. பட் என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் என்ன சொல்லிட்டாங்க, இது நீங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலேயே வந்து நீங்க அதை டீல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. கோர்ட் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் காம்படிஷன் அதாவது மோனோபோலிஸ்டிக், அதாவது எல்லா பொருளையும் ஒருத்தரே விற்கிறாருன்னா ஒரு ஃபீல்டு ஃபோன் அப்படின்னா வந்து பல பிராண்டுகள் இருந்தால் மட்டும் தான் அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி டிவி அப்படின்னா பல சேனல்கள் இருந்தால் தான் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஒரு ஃபீல்டில் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கும் போது அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டு த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பிகாஸ் அவங்க தான் அந்த ஃபீல்ட்ல அவங்க ஒரே ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வைக்கிறதா ஃபிக்ஸ் பண்றதுதான் ரேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன என்ஷூர் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்தியால காம்படிஷன் இருக்கணும் அப்படிங்கறத என்ஷூர் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இதை பேஸ் பண்ண கொஸ்டின் பாத்தீங்கன்னா விச் அமௌங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ, இட் இஸ் a constitutional body. ஆப்ஷன் பி, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா duly enforced Competition Act 2002. ஆப்ஷன் சி, it came into existence in the year 2019. ஆப்ஷன் டி, it aims to promote monopoly in the market. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ வந்து இட் இஸ் ஸ்டாட்டுட்டரி பாடி. ஸோ ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா it came into existence in 2003. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா it aims to de-promote monopoly in the market, அதாவது it aims to promote competition in the market. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ இதோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு டிஃபரண்ட் செட் ஆஃப் நியூஸஸோட மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.